ரெட்மிலேருந்து நோட் 11 எஸ்இ அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் இடையிலான ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக வரும் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோனுக்கு ஒரு 6.43 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதா சொல்கிறாங்க. நார்மலாக 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான். கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட வருது. மேலும் 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட்டோட வருது. ஸோ 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருந்தால் கூட இது ஒரு நல்ல டிஸ்பிளேயாக தராங்க. இது போக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. மேலும் IR சென்சார் வரதுனால ரிமோட்டாக கூட இந்த ஃபோன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீடியடெக் கூட Helio G95 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக வந்து ஒரு மாலியோட G76 3EMC4 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசரோட ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது மொத்தமாக பார்க்கும்போது 67வது ரேங்க் வருது. அது சி கிரேடாக வருது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்க போகிறதில்ல. மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மிட் செட்டிங்ஸ் வரையும் விளையாடலாம். மற்றபடி ஹெவியான கேம்ஸ் விளையாடும்போது கண்டிப்பாக ஃப்ரேம் டாப்ஸ் இருக்கிறத நோட் பண்ணுவீங்க. ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுபடி பார்க்கும்போது 6GB RAM 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வரும் சொல்றாங்க. RAM வெர்ஷன் LPDDR 4X RAM ஆக வருது. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஆக வரும் சொல்றாங்க. மேலும் இந்த ஃபோன் Android 11 OSல MIUI 12.5 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இது போக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் தராங்க. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 4 கேமரா இருக்கு. முதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.79 ஆப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 118 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூணாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், நாலாவதாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சரும் தராங்க. மேலும் ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி அப்படி பார்க்கும்போது 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.45 ஆப்பர்ச்சர்ல தராங்க. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்லாம் இருக்கு. IP53க்கான ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டம் பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் 178 கிராம் வருது. இந்த ஃபோனுக்கு வந்து 5G சப்போர்ட் கிடையாது, 4G சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. காரணம் இதோட சிப்செட் கொஞ்சம் பழசு. மற்றபடியாக இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஸோ ஓரளவு நல்லாவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். இந்த ஃபோனோட பிரைசிங் கிட்டத்தட்ட 12000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. பிரைசிங் தெரிஞ்ச பிறகு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பைனோ லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மூலமாக வாங்க முடியும். இப்போதைக்கு இந்த ஃபோனோட பிரைசிங் தெரியல. ஆனால் ஒரு 12000 ரூபாய் ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்க. ஓரளவு ஓகே. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஃபோனோட ப்ராசர் மட்டும் சொல்லலாம், கொஞ்சம் பழசு. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.